தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. விருதுநகர் மாவட்டம் மற்றும் போலூரில் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். உளுந்தூர்பேட்டையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை. வெப்பத்தில் தவித்த மக்கள் கோடை மழையால் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இடி மின்னலுடன் பெய்த மழை. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம். 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நீண்ட காலமாக போராடி வருவதாக தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை. காரைக்காலில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விடிய சிபிஐ விசாரணை. புதுச்சேரி தலைமை பொறியாளர், காரைக்கால் சாலை மற்றும் கட்டட செயற்பொறியாளர் உட்பட 3 பேர் கைது. சென்னை விமான நிலையத்தில் டெல்லி செல்ல வந்த ராணுவ வீரர் கைப்பையில் இருந்த துப்பாக்கி குண்டு பறிமுதல். ராணுவ வீரரிடம் விசாரணை. ஆயுத கிடங்குக்கு கொண்டு செல்லப்பட்ட துப்பாக்கி குண்டு. சென்னை எர்ணாவூரில் மின்சாரம் தாக்கி 14 வயது சிறுமி உயிரிழப்பு. ஈரக்கையுடன் செல்போன் சார்ஜ் போட்ட போது நேர்ந்த சோகம். திருச்சியில் திருமணமான 9 மாதத்தில் BSNL ஊழியர் தூக்கு போட்டு தற்கொலை. ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். கொடைக்கானலில் வார விடுமுறை நாளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இயற்கை எழில்மிகு காட்சிகளை கண்டு ரசித்து உற்சாகம். குணா குகையில் நடனமாடி பாட்டு பாடி குதூகலம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஹரியானா மாநிலம் குருக்ஷேத்ராவில் முதல்வர் வீட்டை முற்றுகையிட முயன்ற தேசிய சுகாதார மைய பணியாளர்கள். தண்ணீரை பீச்சியடித்து கூட்டத்தை கலைத்த போலீசார்.
தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதியில் காட்டு மாடு தாக்கி வனக்காவலர் உயிரிழப்பு. கடமலைக்குண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. இத்தாலியில் நடைபெற்ற 12வது மிச்சலின் முகெல்லோ கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் 3வது இடம் பிடித்து அசத்தல். He's got his own team now and it's teammate Mattia Detri who started off on the Sunday, but the fans, they're not here in the thousands or tens of thousands they were at Dubai, but there's a lot of interest. This is all being aired. சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ளார் அஜித்குமாரின் மனைவி ஷாலினி. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் 5 வார கால சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ். பொதுமக்களை சந்தித்து கையசைத்தார். E vedo questa signora con i fiori gialli. È brava. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.